Hello aspirants, welcome to the session. So, இப்போ நம்ம பார்க்க போறது English prelims paper. So, இது வந்து உங்களோட banking and insurance exam எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வெறும் question paperன்னு பார்க்காதீங்க, நிறைய ரூல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். Okay, let's start with the session. So, இப்போ வந்துட்டு comprehension and grammar ரெண்டு விஷயம் இருக்கும். So, comprehension நம்ம எப்பவுமே கடைசியில் அட்டென்ட் பண்ணுவோம். Why? Because அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா நம்மளுக்கு இருக்கும். ஓகேயா? சரி. இப்போ நம்மளுக்கு comprehension எங்க இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் நம்ம grammar first ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே ஸ்டார்டிங்லேயே காம்ப்ரிஹென்ஷன் இருந்ததுனால ஒரு 5 கொஷின்ஸ் எப்படியும் கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ ஒரு 3 செக் பண்ணலாம். ஸோ 11ல் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 1 to 10 நம்மளுக்கு என்ன இருக்கு? காம்ப்ரிஹென்ஷன் கொஷின் இருக்கு. ஓகே, ஸோ 11 சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ 11th கொஷின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எரர் ஸ்பாட்டிங். ஓகே, hardly had we settled down for the night's rest when we were startled by the loud noise being made outside the house. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஹார்ட்லி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவுமே நம்மளுக்கு இந்த ஹார்ட்லின்னு வரும்பொழுது ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல் இருக்கு? ஹார்ட்லியா இருந்தாலோ இல்லாட்டி ஸ்கேர்ஸ்லியா இருந்தாலும் நமக்கு இது தாண்டி என்ன வரணும்? ஓகே, ஸோ இது கூட என்ன வரும் நம்மளுக்கு? வென் வரும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அதுதான் செக் பண்ணிடலாம். ஹார்ட்லி இருக்கு, வென்னும் இருக்கு. ஓகே, சரி. அப்போ இங்க வேற என்ன எரர் இருக்கு பார்க்கலாம். ஹார்ட்லி போட்டிருக்காங்க, ஹேட் வி கரெக்டா இருக்கு. ஹேட் வி செட்டில் டவுன் ஃபார் த நைட்ஸ் ரெஸ்ட் when we were startled by the loud noise being made outside the house. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து எரர் வந்து இந்த இடத்துல தான் இருக்கு. ஓகே, ஸோ startled அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்துல வந்து நம்ம அலார்ம்டு அப்படின்னு சொல்லலாம், அதோட சினனிம்ஸ். ஸோ ஷாக்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இது சொல்லும் பொழுது இது கூட நம்மளுக்கு என்ன ப்ரிப்போசிஷன் வரும்? பை வராது. என்ன வரணும்? ஆட் தான் வரணும். ஓகே, சரி. அப்போ எரர் எங்க இருக்கு? சி பார்ட்ல எரர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். People have a right to criticize, but at the same time, each of them have to remember the duty also. Okay, so இந்த question solve பண்றதுக்கு முன்னாடி நான் இதை ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னா each of இல்லாட்டி one of, either of இல்லாட்டி neither of. ஸோ இது எல்லாம் நம்மளுக்கு வரும் பொழுது இது பக்கத்துல நம்மளுக்கு என்ன வரும்? plural noun வரும். ஓகே, and it will take a singular verb. ஓகே, ஸோ என்ன எடுக்குது? singular verb. ஸோ இங்க people have a right to criticize சொன்னாங்க, but at the same time each of them. ஸோ each of them நம்மளுக்கு இங்க வந்திருக்கு. each of them வரும்போது இங்க plural இருக்கும், பட் அது பக்கத்துல என்ன verb வரணும்? singular verb. ஓகே, ஸோ எரர் நம்மளுக்கு எங்க இருக்கு? D பார்ட்ல இருக்கு. ஓகே, okay, so fourth one will be your answer. Okay, next question. The father told his son that he was a lazy boy and that he had done his work very bad. Okay, so இங்க வந்து father told சொல்லியிருக்காங்க his son that he was, எல்லாமே pastல இருக்கு, a lazy boy and he had done his work very bad அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பேட் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு பர்சனை பத்தி நம்ம பேசும்பொழுது he is very bad அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இங்க வந்து அவங்களோட ஒர்க்கை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? badly. ஸோ done his work very badly அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ டி பார்ட்ல நம்மளுக்கு எரர் இருக்கு. ஸோ fourth one will be your answer. 14th question. The old system will be result in heavy losses and hence we strongly advocate replacement with the new system. அப்போ the old system will, okay, அது வரையும் தப்பில்லை. அடுத்து be யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ will பக்கத்துல நம்மளுக்கு என்ன வரும்? v1 வரும். ஓகே, ஸோ இங்க v1 இருக்கா? அப்போ b பக்கத்துல நம்மளுக்கு v3 தானே வரணும். இது பக்கத்துல v3 தானே வரணும். ஆனா இங்க ரிசல்ட்னு இருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன வரணும்? ரிசல்டட் வந்திருக்கணும். ஸோ நம்மளுக்கு எங்க எரர் இருக்கு? பி பார்ட், which is second one. ஓகே,
Next question. The principal indicated that the issue of improved quality of teaching in the college was high in his list of priorities. So, principal indicated tappilla that the issue of improved quality, okay, of teaching in the college. So, ரெண்டுமே வந்து wasம் இருக்கு இண்டிகேட்டடா இருக்கும் past okay high in his list of priorities. So, இங்க வந்து நம்மளுக்கு எரரே இல்ல. No error. Okay. Next question. She will reimburse back the money which I had spent during a journey to Kathmandu last Monday. Okay. So, இங்க வந்து நம்ம return back. Okay. Repeat again. ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா ரிட்டர்ன்னாலும் பேக்னாலும் ரெண்டுமே ஒரு விஷயமா தான் இருக்கு. ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த அகேன்ன்ற வேர்டுக்கான அவசியமே இல்லை. அதே விஷயத்தை தான் சொல்லுது. ஸோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு வேர்ட் மட்டும் யூஸ் பண்ணா போதும். இங்க வந்துட்டு அந்த மாதிரி என்ன இருக்கு, ரீஎம்பர்ஸ் பேக்ன்றது நம்ம சொல்லலாம். ரீஎம்பர்ஸ்னாலே இட் இஸ் லைக் ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு தான் அர்த்தம். திருப்பி கொடுங்க, நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை திருப்பி எனக்கு ரீஎம்பர்ஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்ப இங்க பேக்ன்றதுக்கு அவசியமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல எரர் இருக்கு. ஓகே. 17th question. I have been visiting your office since the last several years, but have never met such a hopeless clerk as this. Okay, so I have been visiting, okay, your office since the last several years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்க என்ன வரணும், ஒரு டியூரேஷன் வச்சு சொல்லியிருக்காங்க. இங்க என்ன வரணும், சின்ஸ் வரக்கூடாது, இட் இஸ் ஃபார். ஓகே, ஸோ அப்போ எரர் எங்க இருக்கு, செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல. ஓகே, 18th question. ஓகே, ஸோ 18th question நம்மளுக்கு இருக்கிறது என்னது, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகேயா, சரி. ஸோ பேரா ஜம்பிள்ஸ் தான் நம்மளுக்கு கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமா இருக்கும், சுச்சுவேஷன்ஸ் பார்ப்போம். இங்க வந்து கிராமட்டிக்கலா ஏதாச்சும் ஒரு வேர்ட் வச்சு கூட நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். சரியா, ஓகே. த விக்டிம்ஸ் ஃபேமிலி ஆஸ் வெல் ஆஸ் த சொசைட்டி. ஸோ இப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடி டூ அப்படின்னு முடிச்சிருக்கு, ஒரு மாதிரி இங்க கமா இருக்கு, இங்க டூ இருக்கு. ஸோ அங்க ஈல ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஒரு அரேஞ்ச்மெண்ட் முடியுதுன்னா அது நம்மளுக்கு வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வராது. ஓகே, சரி. ஸோ அடுத்தது சிடிஇஏபி இருக்கு, பிடிஇஏசி இருக்கு. அப்போ விக்டிம் ஃபேமிலி ஆஸ் வெல் அஸ் சொசைட்டி ஆஸ் அ ஹோல் த கவர்மெண்ட் கண்டெண்டட் டிஃபரிங். ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு நோ கரெக்ஷன் ரிக்வயர்டும் வராது. அப்போ இது இல்லைன்னா அதுதான் வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ நம்ம பேர்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ பேர்ஸ் பார்க்கும்பொழுது the government contended the government contended. Okay, so sentence அப்படியும் முடியலாம். So the victim's family as well as the society as a whole the government contended. ஓகே, ஸோ இது நம்ம சொல்லலாமா, சொசைட்டி ஹேஸ் அ ஹோல் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும். ஸோ இந்த சென்டென்ஸும் இதுவும் வந்துட்டு அடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஏ அதுக்கப்புறம் பி வந்து வர வாய்ப்பு இருக்கு, வேர் இட் இஸ் தேர் இன் சி. ஸோ அங்க வந்து என்ன போட்டாங்கன்னா பிக்கு அப்புறம் டின்னு சொல்றாங்க. கண்டெண்டட் sentence of all the four convicts has led to a gross miscarriage of justice to the victim's family as well as the society differing the. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு வராது. ஓகே, ஸோ நம்மளுக்கு அப்ப என்ன ஆன்சர், தேர்ட் ஒன் வில் பி யுவர் ஆன்சர். பிகாஸ் ஏவும் பியும் வந்து பேர் ஆயிடுச்சு. பேர் ஆகும்பொழுது நம்மளுக்கு எதுல இருக்கு, தேர்ட் பார்ட்ல தான் இருக்கு. ஓகே, 19th ஒன். பில்போர்ட்ஸ்னா என்னது, இந்த விளம்பரம் பண்ற அந்த போர்ட்ஸ். கிரீட்டிங் கார் பஃப்ஸ் அண்ட் ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்க வந்து கன்ஜங்ஷன் அண்ட் இருக்கு. ஓகே, சரி அடுத்து பார்க்கலாம். இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ் டு த வேரியஸ் பிவிலியன் ஃபீச்சர். அப்புறம் வந்து இட் கிளியர் தட் தீஸ் ஆர் த மிஷன்ஸ். ஸோ சி வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க முடியாது. ஓகே, ஸோ நம்மளுக்கு கண்டிப்பா இது வராது. ஓகே, ஸோ these are the missions. Okay, the gleamingனா என்ன அர்த்தம், ஷைனிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. டைகூன்ஸ்னா என்ன அர்த்தம்னா சூறாவளி, அதை தான் நம்ம சொல்லுவோம். ஓகேயா, the gleaming new motor making
industry professionals to the various pavilion feature. Okay, so DB varuma, the gleaming new motor making. It's clear that these are the missions the typhoons are placing their bets on. ஓகே, அப்போ இங்க பாருங்க டி அதுக்கப்புறம் சிஇ. ஸோ இந்த சீக்வென்ஸ் வந்து வருது இங்க பாருங்க. த கிளீமிங் நியூ மோட்டார் மேக்கிங், it's clear that these are the missions the tycoons are placing their bets on. ஓகே, ஸோ அப்போ வந்து டிசிஇ வந்து இந்த ஆப்ஷன்ல நம்மளுக்கு இருக்கு. இப்போ பில்போர்ட்ஸ், கிரீட்டிங் கார்ட்ஸ், கார் பப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இங்கேயும் வேற எங்கேயும் வந்துட்டு அந்த ஆண்டுக்கு முன்னாடி பின்னாடி நம்ம யூஸ் பண்ற மாதிரி சேமா இல்லை. இங்க வந்து கார் பஃப்ஸ்ன்னு இருக்கு, இங்க இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ப்ளூரல்ல இருக்கு. ஸோ பி ஏக்கு அப்புறம் பி வரப்போகுது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கேயும் வந்து ஏக்கு அப்புறம் பி இருக்கு, அங்க இல்ல. ஸோ நம்மளுக்கு இங்கேயும் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா டிசிஇ ஒன்னா வருது. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 1. ஓகே, next one, 20th question. People returning to work after the death toll from the novel coronavirus outbreak. So இது வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். novel coronavirus outbreak in China rose to 811. So B க்கு அப்புறம் D தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்க இருக்கு, இந்த இடத்துலயும் இருக்கு. ஓகே, ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. ஓகே, சரி. இப்போ ஏ வந்து ஃபர்ஸ்டா வருமா, வந்து பியோட கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். பீப்புள் ரிட்டர்னிங் டு ஒர்க் ஆஃப்டர் த டெத் டோல் ஃப்ரம் த கொரோனா வைரஸ். அங்க என்ன போட்டிருக்கு? The death toll from the coronavirus outbreak in China rose to 811 as authorities geared up for millions of people returning to work after the extended lunar new year break. So it is option 4. சரியா? ஸோ இங்கே தான் வந்து கரெக்டான சீக்வன்ஸ் இருக்கு. அவுட் பிரேக் இன் சைனா, இதுக்கப்புறம் ஆஸ் அத்தாரிட்டிஸ். ஓகே, ஆஸ் அத்தாரிட்டிஸ் geared up for millions of. ஸோ இங்கே வந்து கரெக்டான சீக்வன்ஸ் இருக்கு. இங்கேயும் வந்து பிடி தான் வருது. அப்போ ஏக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு பிடின்னு போட்ட பிறகு இங்கே சி போட முடியாது, பிகாஸ் இங்கே இ வந்து ஆஃப்ல முடியுது. ஓகே, ஸோ அதை வச்சு கூட நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். 21st question. Denying allegation that the release of the final voter turnout data had been delayed that 62.58% of the enrolled vote. Okay, so இங்க வந்து enrolled voters அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், which is C அதுக்கப்புறம் E. சி அதுக்கப்புறம் ஈன்றது இது ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஓகே, இது நம்ம படிச்சு பார்க்கலாம். Denying allegations that the release of the final voter turnout data had been delayed, Delhi Chief Election Officer announced that 62.59% of the enrolled voters had casted their ballot. Okay, so it is option 1. கரெக்டா வருது. ஓகே, 22nd. Offered condolence act. ஸோ ஏல ஆரம்பிக்குமா? கண்டிப்பா இல்ல. ஓகே, in a letter written to Chinese President Xi Jinping, அசிஸ்டன்ட் சொல்ல மாட்டாங்க, lives offered condolence at India's lives. Okay, so இங்க வந்து Prime Minister Modi offered India's assistance to face the challenge and offered condolences at. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டி அண்ட் இ வந்து சீக்வன்ஸ்ல இருக்கு. ஸோ டி அண்ட் இ எங்கெல்லாம் இருக்கு? இட்ஸ் இயர் அண்ட் இட்ஸ் இயர். ஓகே, ஸோ டிஇக்கு அப்புறம் அண்ட் ஆஃபர்ட் கண்டோலன்ஸ். ஸோ டிஇக்கு அப்புறம் ஏ வருது. ஸோ இட்ஸ் இயர் ஆல்சோ. ஸோ இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சரியா? டிஇ அண்ட் ஏ. ஸோ அந்த சீக்வன்ஸ் கரெக்டா இருக்கு, ரெண்டு விஷயத்துலயும் இருக்கு. at the unfortunate loss of life. Okay, at the unfortunate loss of life. So எங்க நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு?
ஆன்சர் இஸ் 4. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு பி வராது. இப்போ இது ரெண்டுத்துலயும் நமக்கு டிஇஏன்றது கரெக்டா இருக்கு சரியா. ஸோ பின்றது வந்து கடைசியில இருக்கு, வேற பில நம்மளுக்கு எப்படி இருக்கு, கமால முடிஞ்சிருக்கு. ஸோ வேற ஒரு சென்டென்ஸ் அது கூட வந்து சென்டென்ஸ் கிடையாது, ஒரு ஃப்ரேஸ் மாதிரி ஏதாவது ஆட் ஆகும். ஸோ அப்போ இங்க கண்டிப்பா முடியாது, ஏன்னா பில முடிய வாய்ப்பில்லை. ஸோ அதுதான் நம்ம ஆப்ஷன் சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, 23rd. Okay, so now it is fillers. Porter topped his look off with a preciosa crystal fringe veil that dash at the push of a button. So what is corroborate அப்படின்னா என்ன அர்த்தம்னா கன்ஃபார்மா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நம்ம அப்படி சொல்லுவோம் சரியா. ஓகே, ஸோ இங்க வந்து அடுத்த ஆப்ஷன் இன்க்ளூட் கொடுத்துருக்காங்க, அக்செப்ட் கொடுத்துருக்காங்க, சாங்ஷன் அண்ட் ரீட்ராக்ஸ்னா வித்ட்ரா பண்றதுக்கு நம்ம சொல்லலாம். ஸோ இங்க வந்து போர்ட்டர் என்ன பண்ணியிருக்காங்க, வேல்ஸ் தட், ஸோ சிங்குலர் தான் நம்மளுக்கு அங்க வரும். ஸோ ரீட்ராக்ஸ் அட் த புஷ் ஆஃப் அ பட்டன். ஸோ வித்ட்ரா அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் 5 வில் பி யுவர் ஆன்சர். ஓகே ஓகே, ஸோ 24th question. The man entered the church in Greenpoint and dashed the altar as mass was being celebrated. Spontaneousனா கண்டினியூஸா இது பண்ணிட்டே இருப்பாங்களே, டப்புன்ட்டு வந்து அவங்களுக்கு ஸ்பான்டேனியஸா வந்துட்டே இருக்கும். அடுத்து அட்டானமஸ்னா என்னது, கண்ட்ரோல் வந்துட்டு அவங்க கிட்ட தான் இருக்கும் ஒரு சில விஷயத்த பண்றதுக்கு. ஸோ அதுக்கு வந்து அட்டானமஸ் சொல்லுவாங்க. டெலிபரேட்டா வந்துட்டு ஒரு விஷயம் கண்டிப்பா வேணும் அப்படின்றதுக்கு சொல்றதுக்கு. ஓகே, ஸோ அப்ரோச்ட் அண்ட் எலெக்டட். ஸோ இங்க வந்து மேன் என்டர்ட், ஸோ நம்மளுக்கு மோஸ்டா V3ல தான் இருக்கு. ஓகே, என்டர்ட் த சர்ச் இன் கிரீன் பாயிண்ட் அண்ட் approach the altar as a mass was being celebrated. Okay, next 25th question. A snowboarder had to be a dash after he fell 100 feet on the south side of the Quandary Peak on Saturday. Okay, so இங்க வந்து நம்மளுக்கு கண்டிப்பா 2B plus V3 தான் வரும், எல்லாமே நம்மளுக்கு V3ல தான் இருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து perturbed அப்படின்னா என்ன அர்த்தம்னா கலங்கி இருக்கிறதுக்கு சொல்லலாம். டார்மெண்டட்னா வேதனையா இருக்கிறதுக்கு சொல்லலாம் சரியா. ஸோ இங்க நம்மளுக்கு என்ன வரும், ஸோ 5th ஆப்ஷன் என்ன இருக்கு, கன்சர்ன்ட். ஓகே, ஸோ இங்க வந்து ஸ்னோ போர்டர் ஹேட் டு பி, கலங்கி இருக்கணுமா, ஆஃப்டர் he felt, he has to be rescued. ஸோ ஆப்ஷன் 2 will be your ஆன்சர். ஓகே, அவர் வந்து விழுந்துட்டாரு, அவர் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 26th question. ஓகே, ஸோ hit has only been a few weeks since Meghan, Duchess of Sussex and Prince Harry dashed their resignation as senior members of the royal family. Okay, level-headed, relaxed, tranquil, confident and announced. Okay, so இவங்க என்ன பண்ணிருக்காங்க, it has been a few weeks since, இவங்க எல்லாருமே ரெசிக்னேஷனை என்ன பண்ணிருக்க முடியும், ரிலாக்ஸ்டு கான்ஃபிடென்ட்லாம் சொல்ல முடியாது, இட் இஸ் அனௌன்ஸ்ட். ஸோ அவங்க ரெசிக்னேஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் சரியா. Okay, so 27th question. For years, Indian business leaders have been future in the rating of the domestic economy, even while holding out visions of a bright generous for their companies. So இங்க படிக்கும் பொழுது ஃபியூச்சர்ன்ற வேர்ட் இங்க உட்காரவே இல்ல. For years, Indian business leaders have been, so இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரும், ஒரு வேர்ப் வரும். ஸோ அது என்ன வேர்பா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரா இருக்காது. ஓகே, ஃபியூச்சர்ன்ற வேர்ட் அங்கே வராது. ஸோ ஹோல்டிங் தான் அந்த இடத்துல வரும். ஸோ ஹாவ் பீன் ஹோல்டிங் இன் த ரேட்டிங் ஆஃப் த டொமஸ்டிக் எக்கனாமி ஈவன் வைல் ஃபியூச்சர் அவுட் விஷன்ஸ் ஆஃப் அ பிரைட், சாரி, ஸோ இங்கே வந்து ஹோல்டிங் கூட நம்மளுக்கு செட் ஆகல. ஓகே okay, so let's put generous. Have been generous in the rating of domestic economy even while holding out visions of a bright future for their company. So it is 5th option. Okay, next one, 28th question. As an iron, gold is not an asset. Strictly speaking, it is scarce and valuable, but its possession yields nothing, even if you can sell it at a investment price for capital gains. Okay, so இப்போ இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஹையர்னு ஒன்று வராதுன்றதுக்கு என்ன க்ளூ, நம்மளுக்கு ஆன் இருக்கு. ஸோ ஆன் வந்தாலே வபிள் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு வேர்டு தான் வரும், வேற இன்வெஸ்ட்மெண்ட் தான் அங்கே வரணும். ஏ அண்ட் டியை ஸ்வாப் பண்ணிடலாம்.
ஓகே, ஸோ இதுக்கு நம்ம படிக்கணும்னே அவசியம் இல்லை, கண்டிப்பாங்க சேஞ்ச் ஆகும், நோ கரெக்ஷன் ரிக்வயர்டும் அங்கே இல்லை. ஓகே, 29th கொஸ்டின். US President Donald Trump has accused developing countries, particularly China and India, of unfairly benefiting from their developing country status. Special the World Trade Organization, so regime which permits such countries under and a differential treatment. Okay, so இங்க வந்து status under WTO regime which permits such countries special and differential treatment. So C and D வந்து நம்ம swap பண்ணலாம் போறோம். ஏன்னா வந்து இங்க எனக்கு கரெக்டா வரலன்னு தெரிஞ்சது. வேற எது அங்க கரெக்டா வரும்னா ஹேஷ் பக்கத்துல V3 தான் நம்மளுக்கு வரும். ஓகேயா, ஆஃப் அன்ஃபேர்லி பெனிஃபிட்டிங்ன்றதுல எதுவும் தப்பு தெரியல. ஸோ அதனால சி அண்ட் டி தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து, the usual thumb rule is that the policy response to a structural slowdown is through economic slowdown that ease supply constraints, and a cyclical reforms has to be tackled with measures to stimulate demand. Okay. Okay, so இங்க வந்து economic slowdown that ease supply constraints. Okay, இந்த இடத்துல சைக்கிளிக்கல் ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம என்ன வந்து சொல்ல முடியும்? த்ரூ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் தட் ஈஸ் சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஓகே, வாட் இஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ்? ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்துறதுக்கு சொல்லலாம். அண்ட் அ சைக்கிளிக்கல் ஸ்லோ டவுன். ஸோ ஸ்லோ டவுன் வந்து சைக்கிளிக்கலா இருக்கு, ஹேஸ் டு பி டேக்கிள்டுன்றாங்க வித் மெஷர்ஸ் டு ஸ்டிமுலேட் டிமாண்ட், ஸ்டிமுலேட் பண்றது. ஸோ பி அண்ட் சியை நம்ம ஸ்வாப் பண்ணோம், விச் இஸ் ஆப்ஷன் 2. ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து நம்ம காம்ப்ரிஹென்ஷன் போயிடலாம். வேர் 1 to 10 இருந்ததுல, 1 to 10 நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் கொஷின். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து டெலகிராமில் உள்ள கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி கொஷின்ஸை ரீட் பண்ணி காம்ப்ரிஹென்ஷனை ரீட் பண்ணி எந்த இடத்துல அந்த கொஷின்ஸ் வருதோ அங்கங்கே நீங்கள் நின்று சால்வ் பண்ணிடணும். ஸோ கொஷின்ஸை ஐதர் ஒரு குவிக் கிளான்ஸ் பண்ணுங்க, அப்போ வந்துட்டு மெமரைஸ் பண்ணுங்க, இல்லாட்டி மேக் அ நோட் ஆஃப் இட். சரியா? இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. சரி, ஸோ காம்ப்ரிஹென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கொஷினை ரீட் பண்ணுவோம். ஓகே, ஆஸ் பர் த கிவன் பேசேஜ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த வாட்டர் கிரைசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே வந்து ஆப்ஷன்ஸ் உள்ள பார்ப்போம். த நியூஸ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் தட் கிளைம் த டிக்ரீஸ் இன் அமௌண்ட் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் இன் இந்தியன் சிட்டிஸ். ஸோ அமௌண்ட் ஆஃப் கிரவுண்ட் வாட்டரை கம்மி பண்ணியிருக்கு. ஸ்டேட்ஸ் குவாரலிங் ஓவர் த ரிவர் வாட்டர் அண்ட் பீப்புள் ஸ்டாண்டிங் இன் லாங் queues டு கலெக்ட் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. த ஃபைட்டிங் ஓவர் த டேங்கர் வாட்டர் by the rural and urban population points towards prevailing water crisis in India. Okay, so இங்க வந்து இவங்க இந்த ரிவர் வாட்டர், அப்புறமா வந்து இங்க நியூஸ் ரிப்போர்ட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க, ஸ்டேட்டோட குவாரலிங் பத்தி பேசியிருக்காங்க, ஃபைட்டிங் ஓவர் டேங்கர் வாட்டர்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டர் பத்தி இங்க இருக்கு. அடுத்து ஸ்டார்டிங்ல எங்கேயோ சொல்லியிருக்காங்களே, India's water crisis took over social media recently. Okay, so இங்க என்ன சொல்ல வருது? So India's cities are running out of water. Okay, that India's cities are running out of water, coupled with Chennai's drinking water woes, made the crisis viral, raising questions about the quality of discourse and choice of water governance strategy in India. If there is a water crisis, what is the nature of crisis? Where is the crisis prevalent? So what is prevalent? Existing இருக்க ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. And how do we deal it? Okay, okay, so இங்க வந்து வாட்டர் கிரைசிஸ் பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கலாம், ட்ரவுட் இருந்திருக்கு, கம்பைன்ட் வித் கம்பெல்லிங் இமேஜஸ் ஆஃப் பார்ச் லேண்ட்ஸ் அண்ட் கியூஸ் ஃபார் வாட்டர் இன் ஹர்பன் ஏரியாஸ். ஸோ இதுதான் வந்துட்டு அங்கே சொல்லியிருந்தாங்களா, கியூஸில் நிற்கிறாங்க ஹர்பன் ஏரியாஸ், ரைஸ் அலாம் இன் மைண்ட்ஸ் ஆஃப் த பப்ளிக். ஓகே, எபிசோட்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ரிவர்ஸ் வாட்டர் டிஸ்பியூட்ஸ்லாம் நடந்திருக்கு, கேட்ச் ஆஃப் public attentionனால. Time somewhat different videos and news reports வந்து claiming that Indian cities are running out of groundwater went viral. These news items could have gained the tractional, but the fact that they relied on the 2018 report of India's own Niti Aayog.
Okay. So அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா first oneல news reports and videos that claim the decrease in the amount of groundwater in Indian cities ன்னு சொல்லியிருக்காங்களா, இது ஒரு விஷயம் இருக்கு. States quarreling over the river water and people standing in long queues to collect drinking water அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Fighting over tanker water சண்டை போட்டிருக்காங்கன்றதெல்லாம் சொல்லல. So it is option 4, both 1 and 2. Next one. What was the result of Joanna Slatter's investigation as per the passage mentioned? So, இவங்க வந்து report படி என்ன சொல்றாங்க? The report suggested groundwater levels in some cities are below safe level. Okay. அடுத்து her determination eventually led to a conclusion that there was no credible evidence for the claims of Niti Aayog report. She claimed that the news and videos reports truly point out the water crisis in country. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? Exploitation was leading to a barren patches. Okay. Okay. So இது சொல்லியிருக்காங்க. நியூஸ் அண்ட் வீடியோஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நோ கிரெடிபிள் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் வாட்டர். ஸோ இவங்க பேரை வந்து இப்போ நம்ம தேடணும். ஜோஹானா ஸ்லாட்டர். அதை நம்ம இங்கே பார்த்தோம். நித்தி ஆயோக் பத்தி இங்க போட்டிருக்கு. Okay, it's here. Okay, so later, thanks to yet another series of tweets by Joanna Slatter of the Washington Post, the crisis bouge lost some of its sheen. Okay, what is sheen? Brightness. Miss Slater investigated the zombie status in the Niti Aayog report, especially the piece of information that said 21 major cities are expected to turn out of groundwater as soon as 2020. Okay, affecting nearly 100 million people. Her perseverance, what is perseverance? விடாமுயற்சின்னு சொல்லுவாங்கல்ல, led to an eventual conclusion that there was no sure evidence for this assessment. So இப்போ இந்த அசஸ்மெண்ட்டுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை, நோ கிரெடிபிள் எவிடன்ஸ் நீங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 2. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதுல அதுதான் கிடைச்சிருக்கு. Okay. What did the report presented by Niti Aayog claimed as per the passage given? So report proposed as a tool to monitor the state's water resource management strategies. அப்புறம் வந்து என்ன பண்றாங்க, suggest பண்றாங்க leverage action from Indian states to provide necessary course shift beyond supply argumentation approaches. Okay. So இங்க வந்து ஒரு leverage action ஒன்று சொல்றாங்க. இங்க வந்து மானிட்டர் பண்றாங்க ஸ்டேட்ஸ் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை. அடுத்து ரிப்போர்ட் கிளைம் தட் 21 மேஜர் சிட்டிஸ் வுட் ரன் அவுட் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் டில் 2020. ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட் which would affect about 100 million people அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம படிச்சோம்ல, இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தது என்னது, ரிப்போர்ட் கிளைம் தட் 21 மேஜர் சிட்டிஸ் ஒன் ரன் அவுட் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் டில் 2020ல which will affect 100 million people. இந்த பாயிண்ட் நம்ம முன்னாடி படிக்கும்போது படிச்சோம். இதுல நித்தி ஆயோக் தான் சொல்லியிருக்காங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணலாம். ஸோ அது பக்கத்துலயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கு பாருங்களேன். ஸோ இவங்க இன்வெஸ்டிகேஷன் அப்போவே இந்த நித்தி ஆயோக் ரிப்போர்ட், எஸ்பெஷலி த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் செட் 21 மேஜர் சிட்டிஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரன் அவுட் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் as soon as 2020 affecting nearly 100 million people. ஓகே, ஸோ இதை இங்கே தான் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹர் பர்சிவரன்ஸ், இன்வெஸ்டிகேஷன்ல என்ன சொன்னாங்கன்றது செகண்ட்ல இருக்குது, மேல நித்தி ஆயோக் என்ன சொல்லியிருக்காங்கன்றது which is இங்க எங்க பார்த்தோம், தேர்ட் ஒன் தான் கரெக்ட். ஸோ அதனால ஆப்ஷன் 2ல தான் இருக்கு. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின். லாஸ்ட் சம் ஆஃப் இட்ஸ் ஷீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷீன்னா என்ன அர்த்தம், பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசேஜ் வாசிக்கும் பொழுதே சொன்னேன். ஓகே ஓகே, ஸோ இங்க வந்து phrase, இந்த phrase வந்து என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பிரஸ் த மீனிங் ஆஃப் phrase லாஸ்ட் சம் ஆஃப் த ஷீன் as used in the given passage. ஸோ அதனால எங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, given passage la it's here. Okay, lost some of its sheen. So later, thanks to yet another series of tweets by Joanna Slatter of the Washington Post, the Kreisborge lost some of its sheen. Okay, so Miss Slatter investigated the zombie statistics. Okay, so கீழே என்னன்னு படிக்கலாம். The enrollment in BTech and BE are on a downfall in the country. Maybe engineering is losing its sheen.
Okay. அடுத்தது excess of polishing led to the loss of sheen of the table. So excessive polishing நால வந்து led to loss of sheen of table அப்படின்னு சொல்றாங்க. Taj Mahal regal white walls are losing their sheen because of pollution and bug dung. இங்க நம்மளுக்கு எந்த சென்டென்ஸ் வந்து எக்ஸாக்டா ஃப்ரேஸுக்கு ஃபிட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுல ஆப்ஷன் ஒன். ஓகே, ஆப்ஷன் ஒன் எப்படின்னா என்ரோல்மெண்ட்ஸ் இன் பிடெக் அண்ட் பிஇ ஆர் ஆன் அ டவுன்ஃபால்ல இருக்கு கண்ட்ரியில. மேபி அது ஏன்னா இன்ஜினியரிங் இஸ் லூசிங் இட்ஸ் ஷீன். ஷீன்னா என்ன சொன்னா அதோட பிரைட்னஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கிறதுனால பிடெக் அண்ட் பிஇல வந்து ஆளுங்கெல்லாம் கம்மியா வந்து என்ரோல்மெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி, அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின். Fifth question என்ன சொல்றாங்க? Underline in the given passage contains some word written in bold. Okay. Amongst the given bold words, which of the following words must be interchanged? Okay. Contextually correct-ஆ இருக்கிறதுக்கு. So, அந்த words எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. என்னெல்லாம் word கொடுத்திருந்தாங்க? Competitive, approaches, substantive, engage. Okay. Approaches, substantive, engage and competitive. Okay, let's read. The report may have had a lofty goal of promoting cooperative and competitive federalism but was in reality a desperate move to. Okay, so desperate move to ன்னு சொல்லியிருக்காங்க, approaches ன்னு கொடுத்திருக்காங்க, வேற நம்மளுக்கு base form தான் தேவைப்படும். With the states in the absence of any substantive leverage to influence their approaches to water resources management நம்ம சொல்லலாமா? ஸோ அப்போ அப்ரோச்சஸும் இதுவும் நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகுது, என்கேஜும். அப்போ 2 and 4 வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணும், which is option 2. Sixth one. ஸோ ப்ரிவிலண்ட்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேயா? ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. ஸோ சினோனிம் என்னவா இருக்கும்? வைட் ஸ்ப்ரெட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. ட்ரூ வந்து கடைசியில பார்க்கலாம். 8th question. Which of the following statement proves that the current government is trying to restrict the media? So ஒரு government வந்து எப்படி to restrict பண்றாங்க மீடியான்னு சொல்லியிருக்காங்க. current government. Okay. The limit funds given to the press and media by the government. The bearing of reporters by the finance minister from the premises of ministry. அடுத்து media and reporters during the time of attack over the ministry. Mobilization of media from their headquarters. Okay. So 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. Mobilization of media சொல்லியிருக்காங்க, அப்புறம் use of the force over the media சொல்லியிருக்காங்க, bearing of reporters, இங்க the limits funds given by the press. மீடியாவுக்கு கொடுத்ததை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ இங்க இந்த 4 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ள தேடலாம். ஸோ கரண்ட் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு ரெஸ்ட்ரிக்ட் மீடியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் அதை எப்படிலாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கலாம்? சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு has been reporting to increase number of இல்ல. ஸோ எங்கேயுமே கவர்மெண்ட் பத்தி கொடுக்கல. ஓகே, ஸோ இந்த கண்டென்ட்டே காணுமே. ஓகே, ஸோ ஐ திங்க் அந்த அதை பற்றியே இங்கே வந்து பேசினதோட கண்டென்ட் வந்து இங்கே டைப்பிங் எரராக இருக்குன்னு நினைக்கிறேன். 9th கொஸ்டினும் இந்தியன் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் த கன்சர்ன் த ஃபாரின் கண்ட்ரீஸ் ஓவர் த ஃப்ரீடம் ஆஃப் மீடியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இந்தியன் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணதை பற்றி. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ அதுவும் இருக்குன்ட்டு, ஏன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த பாயிண்ட்டும் மேலே இல்லை. 10th கொஸ்டின். ஓகே, டைனமிக்ஸ் ஆஃப் த ப்ரெஸ். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சில கண்டென்ட் வந்து இட் இஸ் நாட் டைப்ட் ஹியர். ஸோ நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணி பாருங்க. பிகாஸ் இங்கே வந்து 4 questions வந்து இல்லை. ஸோ ட்ரூ வந்து 7th கொஸ்டின். அப்போ இதில் உள்ளதும் வந்துட்டு சிலது மிஸ் ஆகிருக்கலாம். ஓகே, நம்ம எந்த ஆன்சர்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகே,
ஸோ நீங்கள் வந்து கொஷனில் வந்து கடைசியில் வந்து நம்ம ஒரு 7 கொஷின்ஸ் 7th கொஷின்லேருந்து 10th கொஷின் வரைக்கும் அங்கே இல்லை, பிகாஸ் ஏதோ டைப்பிங் எரர் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணுங்கள், ரீட் பண்ணி கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகேயா? தட்ஸ் ஆல் ஃபார் த செஷன். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.